ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்து ஜி. இன்றைக்கி நான் வீட்டில் எப்படி சாம்பார் பொடி பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய மஞ்சள், முழு மஞ்சள் எடுத்து நீங்கள் அதே மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். நான் பவுடர் எடுத்துட்டேன், ஃப்ரெஷ் மஞ்சள் தான் அது பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது பெருங்காயத்தூள், நீங்கள் கட்டி பெருங்காயம் வறுத்து அதையும் பொடி பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகு, சீரகம், தனியாக ஒரு கப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா அலம்பி காய வச்சது, கடலைப்பருப்பு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட, துவரம்பருப்பு 3/4 கப்பு, இதே கப்பில் மிளகா ஒரு 20 மிளகா இருக்கும், காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது என்ன பண்ணணுன்னா, எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கொஞ்சோண்டு இந்த மிளகாவை ஃபஸ்ட்டு நல்லா சவக்க வறுத்துருங்க. நான் ஏன் உப்பு போடுறேன், கல் உப்புனா அது நெடி உங்களுக்கு எடுக்காது வெளியே, அது நல்லா வறுத்துக்கணும். இதெல்லாம் காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா தனியாக நல்லா வறுத்துருங்க, சவக்க வறுத்துருங்க, சின்ன தீயில் வறுக்கணும். அப்புறம் வெந்தயம் 1/1 மிளகு, சீரகம் அதெல்லாம் வறுத்துட்டு, அப்புறம் கடலைப்பருப்பு நல்லா சவக்க வறுத்துருங்க, துவரம்பருப்பு சவக்க வறுத்துருங்க, சின்ன தீயில் வறுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறமா நம்ம என்ன பண்ணால் எல்லாம் ஒன்றா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா அதுலேயே இந்த பெருங்காயத்தூளையும் மஞ்சள் பொடியும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் உப்பு இருக்குது இல்லைங்களா, கல் உப்பு ஒரு டேபிள் சால்ட் பரவாயில்ல, அதுவும் கடாயில், சூடான கடாயில் போட்டு ஒரு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இல்லை எந்த பாக்ஸ் எவசில் டப்பாவில் எதில் வேணால் நீங்கள் போட்டுட்டா உங்களுக்கு வீட்லேயே சாம்பார் பொடி ரெடி. நம்மளுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் தேவை கிடையாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சது, இந்த மாதிரி மிளகாத்தூள் வருது எனக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இது இந்த வீட்டில் செய்த இந்த காம்பினேஷனில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை மிளகாத்தூள் நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மிக்சியில் தான் அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் எத்தனை ஐட்டம்ஸ் பாருங்கள், மஞ்சள் பொடி, பெருங்காயம், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் தனியா, வெந்தயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கல் உப்பு நான் வைக்கலை, அப்புறமா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் 10 ஐட்டம் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 உப்பு, கல் உப்பு சேர்த்து 10 ஐட்டம். அதெல்லாம் நல்லா வறுத்துட்டு சவக்க சின்ன தீயில் ஆற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பார் பொடி தயார். வீட்லேயே வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு 3 மாதம் வரும். எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்தது. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாம்பார் வைக்கிறோன்னா உங்களுக்கு நிறைய நாள் வரும். ஸோ இது மாதிரி செய்து பாருங்கள். அண்ட் கிவ் யூ ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். தேங்க்யூ.